First B, Muhammad Asbar, Abdul Rafi, Gurnai, Ayman. First C, Muhammad Rilas, Sayyid Muhammad Fasi, Harish Karan. Three children. First A, P. Sajjan, Muhammad Hakim, Muhammad Isali. Children வருஷப்படி அனுப்புங்க. First prize P. Sajjan, second யாரா? Second யாரு? Sajjan. Right. Muhammad Hakim. Muhammad Hakim parent. Muhammad Hakim, Muhammad Ihsan Ali. Sajjan, Muhammad Hakim, Muhammad Ihsan Ali. No. Party game for what is the அப்ப அந்த யாரோ வரலையோ அந்த குழந்தைகளுக்கு அந்த வகுப்பு ஆசிரியர் பரிசீலனை பற்றி சொல்லுமாறு அன்புடன் வேண்டுகிறாங்க. First year P. Sajjan, second place Muhammad Hakim, third place Muhammad Ihsan Ali. First B, Muhammad Asbar, Muhammad Abdul Rafi, first B. Nur Ayman. வாசுதேவன் பாத்திரக்கடையின் உரிமையாளர் அண்ணன் அவர்கள் நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மனமும் ஏராளமான அன்பை பரிசுகள் வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக நாம் அனைவரும் தகவல்கள் பரிசு பெறும் மாணவ மாணவிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக அனைவரும் கரவோசை எழுப்பி அவர்களை ஊக்கப்படுத்துவார்கள். முகமது தாஹா பேர் வாசித்து வருஷப்படி வாங்க. Abdullah, stay Abdullah. Ini Muhammad atas. Abile. Muhammad. ரெண்டு பி 2 சி டீச்சர் மேல வந்துருங்க. முகமது ஹம்சா வரலையா? முகமது ஹம்சாக்கு அந்த கிளாஸ் டீச்சர் வாங்க. முகமது ஹம்சாவுடைய கிளாஸ் டீச்சர் வாங்க. ரெண்டாவது முகமது ஹம்சா 2 பி முகமது ஹம்சாவுடைய கிளாஸ் டீச்சர். அப்துல்லா முஜித் கவிஞர் டீச்சர் பரிசீலனை வழங்க ஜாபர் அலி பாண்டியன் அவர்கள் அன்புடன் அழைக்கிறோம்.
இப்ராஹிம் செகண்ட் இப்ராஹிம் தோனி கொஞ்சம் பதறுவாரு பேசுறாருல அவர் கொஞ்சம் பதறுவாரு. அகமது இஸ்மாயில் ஜலீஸ் நெல்கிஸ்தானி பபீல்தீன் முகமது சஃப்வான் முகமது ராசித் சைஃபான அப்துல் ஹாஜி முகமது ஷாஹி ஓட்டம் இங்க இருக்கு. பிரச்சனை வழங்க பள்ளிக்கான உறுப்பினர் சந்தோஷ் அவர்களை முறையிடுவார். சக்கி முகமது அர்ஷத் முகமது நசீர் நூர் சமியா கோகுபி लिबास खान मोहम्मद कासिम बाबा हरी बख्शा लिबास खान मोहम्मद कासिम बाबा हरी बख्शा முருகன் மேலே கண்புடன் இருக்கிறோம். ஆசிரியர் பெற்றார் முருகன் அவர்களை மேலே கலக்கிறோம். பட்டத்தை போட்டுருக்காங்க. ஆமா ஈக்குவலா இருக்கு. தொடர்ந்து ஐந்தாவது சர்பதி பதிலுள்ள திலீபன் அப்துல் ரஹ்மான் முகமது யாசர் யஸ்மி பி முகமது சாலிம் முகமது பஹ்ரஸ் முகமது அனாசா சரி 58 பால் ஷஹானா கபபிட்டா அவர்கள் படித்தவர்கள் பள்ளிக்கலாமைக்கு உறுப்பினர் திருவாளர் அஸ்மினா மாலா இல்லை திரு முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் பரிசீலனை வழங்குகிறார்கள். இந்த மேலே இவர்கள் பல பேருக்கு அதுக்கு அவர்தான் காரணம். எல்லாமே அவரை தொடர்ந்து மூன்று யூபிசி பேரறிஞர் தஸ்கியா நூர் லட்சுமினா சாதனா மஸ்ஜித் நூர் சப்தா சப்தா பாத்திமா யுஸ்லா அகாடமி எத்தனையாக்கி வாங்கிட்டு நூர் லட்சுமானா ஆயிஷா பரிசு விட்டு முடியும் போது Marjin Nur Sajba Fatima Yusra Tabli Nur Aksana Aisha Bibi Faryana Abdalsi Tabli Nur Sajba Fatima Yusra India Second is that which is the good second
பரிசீலனை வழங்க திருவாரூர் அகிமதி விகாஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். போலா ரெண்டு துளி சேட்டையே தாங்க முடியாது, இதுல 3 துளியானா சக்தீஸ்வரி, அபீஃபா, அப்சானா, நூர் பசீமா, ஜீனுல் ஜகரா, குமைதா ராணி இவர்களுக்கு பரிசீலனை வழங்க பந்தல் வேறு அமைத்துக் கொண்ட பிரிவாளர் ஷாஃபி ஹமீத் அவர்களை அனுடன் அழைக்கிறோம். என்ன டீச்சர்ஸ் எல்லாம் இருந்து போனது பாரதியார் பாடல் நம் நாட்டின் பெருமையை பற்றி பாரதியார் பாடிய பாடல். பாரத நாடு
ஆனா நம்ம வாழ வேண்டிய உலகத்தை மறந்துட்டீங்களே, அதை மிகுதியா நிரூபிட்டீங்களே. எனக்கு ஒரு கேள்வி, அப்போ வலை வீசினா சிக்காது, நீங்க தான் சிக்குன்றீங்க. எனக்கும் ஒரு கேள்வி, அப்போ நெத்தில கேள்விப்பட்டிருக்கிறோம், அது என்ன நெகிழி? நெகிழிதான் 1856 ஒரு விஞ்ஞானி நெகிழியை கண்டுபிடிச்சாரு. ஆமா, கண்டுபிடிச்சாரு. 1950 தான் நெகிழியா சொன்னாமலாதுங்க, ஆரம்பிச்ச நேரம் போதாதுங்க. ஆமா, சொன்னாமலாதுங்க, ஆரம்பிச்ச நேரம் போதாதுங்க. பாத்திரம் கழுவுறதுல இருந்து பாத்ரூம் கழுவுற வரையிலும் எல்லா வேலையும் செய்வேன். மின்சார கம்பிய கூட நீ தொடலாம்னு நம்பிடலாம். சுடனுக்காரையும் நீ சுலகமா தூக்கிடலாம். கண்ணியும் ஆமா மின்னலும் காண போய் பிளாஸ்டிக் போனா மருத்துவத்தில் மகத்துவமே மங்கி போய் பிளாஸ்டிக் போனா. ஆமா, மங்கி போய் பிளாஸ்டிக் போனா. நல்ல விஷயங்கள் காரணமா போச்சு. அதான். அக்கா, ஒரு கேள்வியை கேட்கிறேன். ஒரு சராசரி மனிதனுக்கு ஆயுள் எவ்வளவு அக்கா? மைக்கு கேவலப்படுத்துவாங்க. சும்மா நல்லா பேசுறீங்க. மைக்கு வந்து நல்லா பேசுறீங்க. மைக்கு வந்து 450 வருஷமா இந்த பதில் உங்களுக்கு வாப்பப்பா கடத்துல அப்படியே வச்சுருக்கேன். புதுசுல மாத்திரம் கொள்ளுப்பேரனை பார்க்க கிளாஸ் மட்டும் நல்லா பேசுறீங்க. கேட்டுப்பாங்க கரெக்டாக ஸ்டெப் கரெக்டாக. ஆமாம், ரொம்ப வெசனமா இருக்கு. மழை போல குஞ்சு போடுறோமே, நல்லா இருக்குவே மழை குடிச்சிட்டு மழையா பிளாஸ்டிக்க குவிச்சோமே. ஆமா, மழையா பிளாஸ்டிக்க குவிச்சோமே. ஆத்துல இருக்கிற மணலை அள்ளிட்டு மிதக்க விட்டமே பிளாஸ்டிக்கையே. ஆமா, மிதக்க விட்டமே பிளாஸ்டிக்கையே. பிளாஸ்டிக் மட்டுமா, நம்ம மளிகை கடை இருக்குல்ல, மளிகை கடையா, கிராசரி ஸ்டோர் இருக்குல்ல, அதேதான். அங்க பார்த்தா நம்ம ஜனமெல்லாம் பூரா ஒரே ஸ்டைலா
ஒரு வண்டிய ரொப்பிக்கிட்டு போறாங்க. ரொப்பிக்கிட்டு போறாங்க. அட நிரப்பிக்கிட்டு போறாங்களா? அங்க பார்த்தா ஒரு அக்கா காய்கறி வாங்குறா, கேரி பேக் வாங்குறா, தெரியலப்பா. அது வேற பேக் தான் ரீசைக்கிள்ல போட்டோம்ல. ஆமா, நீ போட்டு கீஷ, நீ போட்டத பிளாஸ்டிக் கவர்ல குப்பையாகி குமிஞ்சு கிடக்குது. ஒரே கப்பு தாங்கலப்பா. என்ன படி படிச்சு என்ன பிரயோசனம்? இந்த கிழக்கம் பிடிச்ச பிளாஸ்டிக் 91% மறுச்சு வச்சியான். ஆனா ரீசைக்கிளே பண்றதுங்க. கூலிங் வாட்டர் குடிக்கிறது பொதுமக்களான போய் ரெஃப்ரிஜிரேட்டர் பெருசாச்சு. ஆமா, ரெஃப்ரிஜிரேட்டர் பெருசாச்சு. பீச்சிய பாலில் ரசாயனம் கலந்து குடிக்கிற நீர் கூட விஷமாச்சு. அவன் குடிக்கிற நீர் கூட விஷமாச்சு. இன்னைக்கு நாம கேரி பேக வாங்கி தூக்கி எறிகிறோம் ரோட்டினிலே. ஆமா, தூக்கி எறிகிறோம் ரோட்டினிலே. ஐயோ, இப்படியே பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருந்தா இதுக்கு தீர்வு தான் என்ன? இந்த நாட்டாம தீர்வு என்னன்னா, இந்த யூஸ் அண்ட் த்ரோவை தூக்கி எரிஞ்சுக்கிட்டு யூஸ் ரீயூஸ் 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 நான் கண்டிப்பா சொல்லிவிட்டேன். படிக்க போகும்போது மறக்காம ரீசைக்கிள் பேக எடுத்துட்டு போங்க. மறந்துட்டோம்னா பைய போய் பஞ்சு பைய எடுத்துட்டு வந்துடு. இதுதான் ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள். ரீசைக்கிள் பண்ணாமலோ போடாது. நீங்க ரீயூஸ் பண்ணுங்க. அந்தாண்டா அங்க ஒரு டீ கடை இருக்குப்பா. டீ கடையா? நம்ம ஸ்டார்பக்ஸ் அக்கா. அந்த ஸ்டார்பக்ஸ்ல பிளாஸ்டிக்க ஒழிச்சுக்கிட்ட மாதிரி மக்களை எல்லாரும் கேட்டுக்கோங்க. பிளாஸ்டிக்க கடத்திட்டு மெட்டலுக்கு மாறுவா. அப்ப இந்த பாட்டில திரும்ப திரும்ப தண்ணி ஊத்தி குடிக்கலாமா? குடிக்கலாமா நீயே? ஆனா கூடிய விரைவில் உயிரை வெடிக்கலாம். ஒழுங்கா அந்த பிளாஸ்டிக் பல்ல தூக்கி எரிஞ்சுக்கிட்டே செம்பிளையோ அல்லது எவ்வளவு சொல்ல சொம்புலையோ நம்ம தண்ணி குடிக்க. செம்பு சொம்பு வாங்கி தண்ணி குடிங்க.
இப்போ உங்கள் முன் தோன்றுவதால் ரூபணம். இப்போது நெகிழி விழிப்புணர்வு குறித்த நாடகம். உங்கள் முன் இருப்பவர்கள் அகீம், ஜஸ்மி, முகமது அகமது, முகமது சஜ்லான், ரஷீத், ராஜிலா பேகம், முகமது ஹம்தான், முகமது தபீவுல்லா, அர்ஸ்லான் ஐயா. நீங்க எப்படி அந்த பிள்ளை கரெக்டா கொஞ்சம் எல்லாரும் மழை வெயிலுன்னு பார்க்காம ராத்திரி பகலுன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. உழைச்ச காசுல தான் பிளாஸ்டிக் கவரு, பாலித்தீன் பேப்பரு, பிளாஸ்டிக் டீ கப்பு எல்லாம் பயன்படுத்தலாம். ஏற்கனவே தெரியும், நாலு பின்ன நோய் வந்தால் கூட நான் வந்து சூடான டீ, குழம்பு, சாம்பார்னு வாங்குறதுக்கு கிளாஸ்க்கு தூக்கு சட்டியை கொண்டு வரேன். தூக்கு சட்டியை தூக்கிட்டு வர்றத கேவலமாக நினைக்கிறாங்க, கௌரவப்படுத்தலாம் நினைக்கிறாங்க. அவன் உடம்பு பற்றி அவனுக்கே தெரியலாத போது நான் ஏன் யோசிச்சா அவங்கள தெரிஞ்ச சொல்லு. இதுக்கு பிறகு அவன் தெரிஞ்சுக்கிறேன். அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, நான் கூடி வந்துடணும். சாப்பிட மாட்டோம், டீ குடிக்க மாட்டோம்னு சொல்லி அதிக வேண்டாம். 2-3 நாள் இந்த கடைக்கு வராம ஓனர் என்ன அடைய மூடிட்டு
மட்டுமே எல்லாத்தையும் மாத்தாது. முதல்ல நாம மாறினா எல்லாமே மாறும். காலையிலேயே பயன்படுத்தினா நம்ம உடல் நாட்டுக்கும் நல்லது, நம்ம விவசாயத்துக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். நம்ம சொன்ன மட்டும் அவங்க தெரிஞ்சு வராங்க. நான் ஹோட்டல்ல பாலத்தின் போய் யூஸ் பண்ண போறேன், சுத்தமா வச்சுக்கிறேன். ரோட்டு போறதுல எவ்வளோ கடைகள் தெரியுமா? கடைக்கும் பக்கத்துல, குப்பமேட்டும் பக்கத்துல இருக்குது. அங்க நம்ம வாங்கி சாப்பிட்றது மட்டும்தாங்க உங்க குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இதை எப்படி இருந்தா தான் நான் பண்ண முடியும். நீங்க எல்லாரும் மாறினா நாங்களும் மாறத்தான் போறோம். உங்களை நம்பித்தானே நம்ம கடையே வச்சிருக்கோம். நம்பதான் எல்லாத்தையும் மாத்தலாம். என்னடா கையில துணி பையெல்லாம் வச்சுட்டா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதாமே, அதனாலதான் துணி பை எடுத்துருக்கேன். ஏன்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம தூக்கி போடுற பிளாஸ்டிக் பை 1000 வருஷம் ஆனாலே மக்கியே போகாது. அப்படி மக்காம மண்ணுக்குள்ள இருக்க பிளாஸ்டிக்லாம் மழை நீரை மண்ணுக்குள்ள வராம தடுக்குது. அதனால நம்மளோட நிலத்தடி நீரும் குறையுது. நம்ம சாப்பிட்டு போடுற பிளாஸ்டிக் பைய விளக்குற சாப்பிட்டு உயிரிழக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம பிளாஸ்டிக் எரிக்கிறனால கேன்சர், ஆஸ்துமா போன்ற கொடிய நோயெல்லாம் வருது. ஜனவரி 1, 2019 50 மைக்ரானுக்கு கீழே உள்ள பாலிதீன் பேக், பிளாஸ்டிக் கப் போன்றவை கண்டிப்பான முறையில் தடை செய்யப்பட்டுள்ளது. இதற்கு மாற்றாக துணி பை, சணல் பை, காகித பை பயன்படுத்துமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். எதிரியை ஒழிப்போம், எதிரியை ஒழிப்போம், நம் பூமியை காப்போம், நம் பூமியை காப்போம். ஒரு முறை பிளாஸ்டிக் பயன்பாடு, ஒரு முறை பிளாஸ்டிக் பயன்பாடு தருமே நமக்கு பெரும்பாடு, தருமே நமக்கு பெரும்பாடு. பிளாஸ்டிக் எதிரே, பிளாஸ்டிக் எதிரே, துணி பையை எடு, துணி பையை எடு. நன்றி, வணக்கம். பஞ்சபூதங்களில் ஒருவரான கோவை ஒன்று பங்காள தன்னை பேசுகிறேன். நேரில் சுத்தம் செய்யுடைய நாடுகளுக்கு அசுத்தம் செய்கிறேன், பாவம் செய்ய செய்கிறேன் நாடுகளுக்கு ஐயோ வளர்ந்து போக செய்கிறேன். நீரே நீரே எல்லாம் நீரே, கண்ணீரே கண்ணீரே, அண்டத்தில் அனைத்தும் நானே, உங்களின் உயிரும் நானே. மாதம் மலர் வீரம் கல்பினை, எனவே மறுமலக்கும் மறுதீர செய்யுங்கள். தீப்பைந்த இலங்கை நல்ல சொல்லுமே, அதை வீணா கல்விகள் மழை பெயர் போன விவசாயங்கள்ல உணவில்லாமல் உலகிலும் வேலை தூண்டா வைத்திருங்கள். வேண்டுமென்றதால் நீங்கள் நன்றாக கொள்ளும். வேலை பாராப்போம், வேலை சேர்ப்பிப்போம், வேண்டி பசுமில்லை பசுக்கின்றே. நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீபா. நான் 2 ஆண்டு வகுப்பு படிக்கிறேன். நான் மகாகவி பாரதியார் கல்வி சொல்லும்.
அழகு தமிழுக்கு சொந்தக்காரர், ஆனந்த சுதந்திரம் பாடியவர், இந்திய இவளை நடத்தியவர், ஈர நெஞ்சம் கொண்டவர், உணர்வில் தமிழை கலந்தவர், ஊக்கம் வளர்த்த வமக்கவிஞர், எழுச்சி ஊட்டிய பேச்சாளர், ஏற்ற மந்த இதழாளர், ஐயம் நீக்கிய ஆய்வாளர், ஒற்றுமை ஓட உழைத்தவர், ஓதலில் அருமை உலகியவர், அவ்வை போல ஆட்சி கூடியவர். நன்றி, வணக்கம். சின்ன உளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே தளிர்த்து விடு. கால காலமாய் காத்து கிடந்தோம், கால தாமதம் புரியாதா, காற்றில் எங்குமே பூத்து கிடந்தோம், ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாகும். சின்ன சின்ன உளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே. கனவு கண்டு கொண்டு காத்து கிடந்தால் விடியல் காற்று இங்கு வீசாது, வலியை தாங்கிக் கொண்டு வலிமே வளர்த்தால் விழியில் விழியிருந்து பிழியேது. தடைகள் இல்லாமல் நதிகள் எங்கும் நடந்து வந்தது கிடையாது, மூச்சை அடக்கி நீ மூழ்கி பார்த்தால் முத்து கிடைக்காமல் போகாது. நேற்றுண்டு நாளென்று இன்று மட்டும் நம் உண்டு, விடியும் நாளே நமது என்று. ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாகும். சின்ன சின்ன ஒளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே. நேற்று போனவர் பாதைகள் வழியே நீயும் போனால் பயனேது, முட்டி மோதி நீ எட்டி பார்த்தால் மொத்த பார்வை உன் மீது. உன்னை நீ கொஞ்சம் நம்பிப்பாரு, உலகம் உன்னை வைத்து கொண்டாடும். உந்தன் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் வண்ணமாகுமே வரலாறு. நேற்றுண்டு நாளை உண்டு, இன்று மட்டும் நம் உண்டு, விடியும் நாளே நமதே என்று. ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாகும். சின்ன சின்ன ஒளியே செதுக்கி விடு, சின்ன சின்ன துளியே நனைத்து விடு, சின்ன சின்ன விதையே உயிர்த்து விடு, சின்ன சின்ன தளிரே தளிர்த்து விடு. கால காலமாய் காத்து கிடந்தோம், கால தாமதம் புரியாதா, காற்றில் எங்குமே பூத்து கிடந்தோம், ஒளியாய் தளிராய் மலராய் வழியாய் கால காலமாகும். தேங்க்யூ. நல்லோரின் ஆசையும் நண்பர்களின் வாழ்த்தும் குடும்பமாக கூடி வரும் குதூகலமும் பொங்கி பெருகும் நாள் இத்திருநாள். இருள் ஒளிந்தும் பகைமை மறைந்தும் மகிழ்ச்சி பெருக்கெடுக்கும் மங்களகரமான இந்த நல்ல நாளில் இசை முழக்கி நடனம் செய்வோம், இணைந்தொன்றாய் என்றும் வாழ்வோம். Thank you.
Thank you.